Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரியில் தப்ப முயன்ற ஏடிஎம் கொள்ளையர்களில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்துவிட்டு வடமாநில கும்பல் தப்பியது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சாலையில் வாகனங்கள் மீது இடித்துவிட்டு நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரி குறித்து பொதுமக்கள் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கண்டெய்னர் லாரியை விரட்டிச் சென்றனர். அப்போது தோப்புக்காடு பகுதியில் கண்டெய்னர் லாரியை போலீசார் சுற்றி வளைத்த போது கொள்ளையர்கள் ஆயுதங்களால் தாக்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் வடமாநில கொள்ளையன் ஒருவன் கொல்லப்பட்ட நிலையில் மற்றொருவனை சுட்டு பிடித்தனர். இதைத் தொடர்ந்து வடமாநில கொள்ளையர்கள் 5 பேரை கைது செய்த போலீசார் கண்டெய்னர் லாரி, அதிலிருந்த கார், கேஸ் கட்டிங் மிஷின், 66 லட்சம் ரூபாய் பணத்தை வெப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனிடையே துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த ஒருவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக மருத்துவமனையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பெண்களுக்கான துன்புறுத்தல் தொடர்ந்து நடைபெற்றால் தமிழகம் முழுவதும் மாவட்டம் தோறும் மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி செயலாளர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், தமிழகத்தில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் 5 வயது குழந்தையை கூட தெருவில் விளையாட வைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான துன்புறுத்தல்கள் இன்னும் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நாங்கள் இன்னும் மகளிரணி சார்பாக பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். சேலம் நீதிமன்ற வளாகத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை மீறி சரித்திர குற்றவாளி ஒருவரை சேலம் நகர காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். சேலம் கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் மீது கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் ஜான் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக தனது மனைவி வழக்கறிஞர் சரண்யாவுடன் அஸ்தம்பட்டி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு காரில் வந்தார். விசாரணை முடித்து திரும்பி செல்லும் போது அவரை காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே பிடிக்க முயன்றனர். ஜான் முரண்டு பிடித்ததால் அவரை காரில் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். அவரை கிச்சிபாளையம் காவல் நிலையத்தினர் விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கறிஞர் சரண்யா கூறுகையில், தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு காவல்துறையினர் தான் பொறுப்பு என்று கூறினார். இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் வெளியே போகும்போது ஒரு வண்டியில் கூப்பிட்டு போனாங்க. நல்லா குண்டுக்கட்டையை கூப்பிட்டு தான் போனாங்க. யாருன்னு எங்களுக்கு தெரில, போலீஸ் தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் போலீஸுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஹியரிங் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கார். என்ன கேஸுக்காக இங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் யார் பிடிச்சிட்டு போனாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்னன்னு சொல்லியிருந்தா நாங்களே சரணடைஞ்சிருப்போம். எங்கள் கணவரை கூட்டிகிட்டு நானே என்னன்னு சொல்லி இது பண்ணியிருப்பேன். என்ன ஆச்சு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தகவல் தெரிஞ்சால் போதும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இடி மின்னலால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் கட்டிலில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். பேட்டையம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் ஜலாலின் 3 வயது குழந்தை அனிஷா இடி மின்னலால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் கட்டிலில் இருந்து தவறி விழுந்ததில் உயிரிழந்தது. அரக்கோணம் காவல்துறை இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இறந்த குழந்தையின் குடும்பத்தினர் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுமி உயிரிழந்தது வேதனை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு தரப்பில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளார். அந்த குழந்தை இழந்த குடும்பத்திற்கு இந்த அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். இயற்கை இடர்பாடுகளால் இறக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கின்ற நிதியை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசனுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இழந்த அந்த குழந்தையினுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி பெற்றுத்தர வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவிகளுக்கான தனி ஓய்வறை அமைப்பதற்காக 8,55 லட்சம் ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் காட்சி பொருளாக உள்ளது என வெளியான தகவலை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது. இதையடுத்து அரசு கல்லூரிகளில் மாணவிகளுக்கு தனி ஓய்வறைகள் கட்டுவதற்கான நிதியை 3 வாரங்களில் ஒதுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர்.
சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரியை 6% உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டே 50 விழுக்காடு அளவுக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் 6% சொத்து வரியை உயர்த்துவது தொடர்பாக சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேறியுள்ளது. இந்த சொத்து வரி உயர்வு என்பது சொத்துக்களின் அளவு மற்றும் மண்டலங்களை பொறுத்து வேறுபட்டதாக அமையும். முன்னதாக சொத்து வரியை உயர்த்துவது தொடர்பாக உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் நகர பஞ்சாயத்து இயக்குநர் சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாக மண்டல இயக்குநர்களுக்கு கடந்த 5ஆம் தேதியே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி 6% வரை சொத்து வரியை உயர்த்த தீர்மானித்திருப்பது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் அவலம் என மக்கள் வேதனையுடன் கூறியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திமுக பிரமுகரை வெட்டி கொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளர் மாசி என்ற மாசி பெரியண்ணா வியாழனன்று இரவு கொலை செய்யப்பட்டார். அவரது உடல் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்ட நிலையில் அங்கு கூடியிருந்த திமுகவினரும் உறவினர்களும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்த வேடசந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவரை விரட்டியடித்தனர். திமுகவினரின் உயிரையே காப்பாற்ற முடியாத திறனற்ற ஸ்டாலின் பொதுமக்களின் உயிரை எப்படி காப்பாற்றுவார் என கேள்வி எழுப்புகின்றனர்.